பொருளாதாரம் வந்து அவங்களுக்கு எதிர்பார்த்தும் பார்க்காத இடத்துலலாம் பண வரவு வந்துக்கிட்டே தான் இருக்கும். பொருளாதாரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, அதெல்லாம் நல்லாவே இருக்கும். ஆனாலும் அவங்க அதை எப்பயுமே மணி மேனேஜ்மெண்ட்டோட பிளான் பண்ணி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பின்வர காலத்தில் அவங்க அந்த பொருளாதாரம் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும். ஜென்ரலாகவே ரிஷபம் பொறுத்த வரைக்கும் அந்த சாணியில் இருக்க காசை கூட அந்த ஆக்கக்கூடிய தன்மை யாருன்னா ரிஷபத்துக்கு. ஒரு லாபம் நோக்கத்தோடு தான் பார்வையே இருக்கும் அவங்களுக்கு. ஒருத்தவங்களை பார்க்குறாங்கன்னா இவங்க கிட்டேருந்து நம்ம ஏதாவது ஒரு லாபம் கிடைக்குமான்றத ஒரு பார்வையோடு தான் அவங்க பார்ப்பாங்களே. அப்போ அந்த ரிஷபம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ கேல்குலேட்டிவாக தான் அவங்களோட எல்லா நகரமும் தான். இப்போது வேலை காரியங்களில் தொழில் வேலை அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும். அவங்க தொழிலை விட வேலையில் வந்து மீன்ஸ் சுய பிஸ்னஸ் வந்து அவங்களுக்கு ரொம்பவே நல்லாவே கை கொடுக்கும். அதை அவங்க பண்ணும்போது ஒரு ஒரு லெவலில் இல்லாமல் ஒரு கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணி தான் பண்ணுவாங்க. அது ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா ரிஷபை பொறுத்த வரைக்கும் உணவு சார்ந்த தொழிலை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும், பண்ணலாம்.